கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த மனமகிழ்ச்சி நாளில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் கூடி உம்மை தொழுது கொள்ளாவிட்டாலும் ஆங்காங்கே வீடுகளிலிருந்து ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெற்று உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். எங்களோடு பேசும், இடைப்படும். உம்முடைய வல்லமை நீர் வழங்க பண்ணும். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை கொண்டு வருகிறோம். எல்லா புகழ் உங்களுக்கு சேர்வதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மறுமொழி கொடுத்திடுவேன், கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். என்னை கூப்பிடுவார். சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி, சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி, ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். உந்தன் துக்கம் மாற்றிடுவே, களிப்பின் தொனியும் எழும்பிடுமே. உந்தன் துக்கம் மாற்றிடுவே, களிப்பின் தொனியும் எழும்பிடுமே. துதியொலி கேட்கும் மகிழ்ச்சியும் தங்கும் உன்னை விடுவிப்பேனா. துதியொலி கேட்கும் மகிழ்ச்சியும் தங்கும் உன்னை விடுவிப்பேனா. மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். நேர்மையான வாக்குறுதியும் அருமையான வார்த்தைகளையும், நேர்மையான வாக்குறுதியும் அருமையான வார்த்தைகளை நிறைவேற்றும் தேவன் நானே அறிவாய் உனக்கு செவி கொடுப்பேன். நிறைவேற்றும் தேவன் நானே அறிவாய் உனக்கு செவி கொடுப்பேன். மறுமொழி கொடுத்திடுவேன், கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். வேத சத்தியம் அறிவதினால் தேவ நன்மை தங்கிடுமே. வேத சத்தியம் அறிவதினால் தேவ நன்மை தங்கிடுமே. சமாதானம் அருளி சௌக்கியம் அருளி உன்னை தாங்கிடுவே. சமாதானம் அருளி சௌக்கியம் அருளி உன்னை தாங்கிடுவே.
தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே தேவா என்றென்று நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், காரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை உன் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவா என்றென்று நான் பாடுவேன்.
வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் கால வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலக தம்பாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆமென். நாம் தொடர்ந்து தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா. உம்மை உயர்த்துவதே என் ஆசை, உயர்த்துவதே என் ஆசை, உம்மை உயர்த்துவதே என் ஆசை, உம்மை உயர்த்துவதே என் ஆசை. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசு ராஜா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசு ராஜா. எங்கே சுராஜா, எங்கே சுராஜா, எங்கே சுராஜா, எங்கே சுராஜா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசு ராஜா. எங்கே சுராஜா. அவரை உயர்த்திக் கொண்டே இருப்போமா? துக்கத்தை கலைந்து துதியுடை தந்தே தூயாதி தூயவரே. துக்கத்தை கலைந்து துதியுடை தந்தே தூயாதி தூயவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா. எங்கே சுராஜா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அவர் சமூகம் என் சந்தோஷமே,
நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. துக்கத்தை கலைந்து துதியுடை தந்தி தூயாதி தூயவரே. துக்கத்தை கலைந்து துதியுடை தந்தி தூயாதி தூயவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ராஜா உம்மை, என் இயேசு ராஜா உம்மை. உம்மை உயர்த்துவதே என் ஆசை, உம்மை உயர்த்துவதே என் ஆசை. உம்மை உயர்த்துகிறோம் இயேசு ராஜா உம்மை. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசு ராஜா உம்மை. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை இரட்சித்தார் ஆடி பாடுவேன். எவ்வாறு மாறியாரே என்னுள்ள பொங்குதே, என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை இரட்சித்தார் ஆடி பாடுவேன். எவ்வாறு மாறியாரே என்னுள்ள பொங்குதே, என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை வீழ்த்திக் கொண்டே இருக்கின்ற காலங்களில் அவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடே அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். ஒரு மனதோடே அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜருக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜருக்கே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை உன்னை தொடரும் என்று சொன்னதே இந்த வாழ்நாள் எல்லாம் நம் வாழ்க்கையில் அவர் நிறைந்திருந்து நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறவர். எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை பிரிப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுவேன், மன நிறைவோடே உன் பணி செய்வேன் என்ற வாரிகளை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மனநிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ள உமக்காகத்தான் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலவெளியில உமக்காகத்தான் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அன்பை நினைக்க நினைக்க அவருடைய அன்பிற்கு அளவே இல்லையே. அந்த அளவில்லாத அன்பை நினைக்க நினைக்க உங்கள் உள்ளமெல்லாம் துள்ளுகிறது அல்லவா. இவ்வாறு பக்தன் சொல்லுகிறார், அவர் அன்பை நினைக்க என் உள்ளம் துள்ளுகிறது. ஆனால் ஆண்டவரோ நமக்கு மகிமையான வாழ்க்கை. உள்ளமெல்லாம் உருகுதையோ உந்தன் அன்பை நினைக்கையில், தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில், தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில், தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கருவில் அநாதையானேன், தெருவில் நான் கிடந்தேன். கருவில் அநாதையானேன், தெருவில் நான் கிடந்தேன். அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். இந்த தெல்லு பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில், கண்ணாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கண்ணாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. அன்பு தனக்கு அதை நினைக்கும் போது என் உள்ள மகிழ்கிறது, கண்கள் கலங்குகிறது என்று பக்தர் சொல்கிறார். எத்தனை பெரிதான அன்பு. பாடுகள் பல இருப்பினும், சூழ்நிலைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும் பொழுது நீ தனித்து விடப்பட்டிருக்கிற ஒன்றுமற்ற வேளையில, வாய்ப்புகளை இழந்து தவிக்கும் வேளையில, அவன் உறவுகளை எண்ணி வருந்துகிற வேளையில, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய அன்பு மட்டுமே உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்மில் அன்பு கூறாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் ஜெயித்து வாழ முடியாது. அந்த அன்பு பெருக வேண்டும் என்றே இந்த காலை வேளையில நாம் கர்த்தரை ஆராதித்து
அப்பா. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. மனம் திரும்பி நம்பி ஓடிவா, மன்னர் இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. மனம் திரும்பி நம்பி ஓடிவா, மன்னர் இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. மன்னர் இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் உட்கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்குகிறார். கள்ளர் மத்தியில் உட்கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்குகிறார். பாருனக்கார் காயங்கள் ஏற்றார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். பாருனக்கார் காயங்கள் ஏற்றார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அந்த அன்பு இந்த கால வேளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல நமக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டது ஆண்டவருடைய அன்பு. நெருக்கத்தின் மத்தியில, நிந்தையின் மத்தியில, பல போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த அன்பு நம்மை ஆறுதல் அளிப்பது மட்டுமல்ல, தைரியப்படுத்துகிறது. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய், உயிர் தெழுந்தவராய் அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவ பிரசன்ன காலவெளி நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரசன்னத்தில் நிறைந்து நான் எங்கள் அன்பு பாராட்டின ஒரு ஆண்டவர், எனக்காக உயிர் தெழுந்து என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், மகிமையிலே என்னை கொண்டு சேர்க்க திரும்ப வருவேன் என்று சொன்னவர், இன்றைக்கும் இப்பொழுதும் அவர் என்னை விட்டு விலகாதிருக்கிறார். நம்ம முழுமையா ஒப்புக் கொடுக்கலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம்
எனக்கு. எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே சில வேதாகம பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வாக்கை தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் உன் பட்சமாய் இருந்து உன்னை கண்ணோக்குவேன். 2வது சொல்லுகிறார் 11ஆம் வசனத்தில், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். 3வதாக அவர் சொல்லுகிறார், உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக பண்ணுவேன். ஆகவே தேவன் இங்கு 3 காரியத்தை சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பட்சமாய் இருந்து கண்ணோக்குவாராம், நம்மை வர்த்திக்க பண்ணுவாராம், 3வதாக அவர் நற்சீர் உண்டாக பண்ணுவாராம். ஆகவே கண்ணோக்குகிற ஒரு தேவன். வேதாகமத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-26 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு என்ற மனிதன் கேராரிலே அவன் குடியிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த கேராரிலே அவன் குடியிருந்த போது தேவன் அவனோடு கூட இருந்தார். லகாய்ரோயி என்கிற துறவண்டையில் இருந்தான். என்னை காண்கிறவரை உயிரோடு இருக்கிறவராய் காண்கிறேன் என்கிறது அதனுடைய பொருள். என்னை காண்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது பொருள். பி லகாய்ரோயி என்று சொல்லுவார்கள். ஆகவே ஈசாக்கிற்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் பலருடைய வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்தின நமது ஆண்டவர். எசேக்கியேல் 36-38 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அங்கேயும் இப்படி நாம் வாசிக்கிறோம். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி, அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 முதல் கடைசி வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது பலருடைய வாழ்க்கையிலே அவர் தன்னை காண்பிக்கிற தேவனாக அவர் வாக்குரைக்கிறதை இந்த எசேக்கியேலை நம்ம வாசிக்கிறோம். அதைத்தான் ஈசாக்குக்கு தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நான் உன் பட்சமாக இருந்து உன்னை கண்ணோக்குவேன். உன்னை கண்ணோக்குகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. 2வதாக அவர் சொல்லுகிறார், உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஈசாக்கு வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவனை கண்ணோக்கின தேவன் பார்க்கிற இடமாகிய அந்த லகாய்ரோய் என்ற இடத்தில் அவன் இருந்தான். ஆகவே அவன் பட்சமாய் இருந்து அவனை கண்ணோக்கின ஆண்டவர் அவனை வர்த்திக்க பண்ணினார். உங்களுக்கு தெரியும், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வர்த்திக்க பண்ணுகிற தேவன். ஆகவே கேராரிலே நடந்த பிரச்சனைகளுக்கு பின்பு இப்பொழுது கர்த்தர் நாம் பலுகி பெருகும்படி இடம் உண்டாக்கினார் என்று அங்கே 25ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வர்த்திக்க பண்ணுகிற தேவன் மட்டுமல்ல, 3வதாக சொல்கிறார், நற்சீர் உண்டாக பண்ணுவேன். இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏற்கனவே இருந்த அந்த நிலைக்கு அவர்களை திரும்ப பண்ணுவேன் என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக பண்ணுவேன். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சீரை இழந்து போன ஒரு சூழல், நற்சீரை இழந்து போன ஒரு சூழல், அதை இன்னும் சொல்ல போனால் சீரிழந்து போன ஒரு சூழல்,
அந்த சீரை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ ஜனங்களிடத்தில் இருக்கிற சீர்கேடுகளை ஆண்டவர் குணமாக்கி அவர் நற்சீர் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பார்க்கிற தேவன், நம்மை பெருகச் செய்கிற தேவன் என்று நாம் சந்தோஷப்பட்டால் மட்டும் போதாது, ஆண்டவர் நம்மை சீருள்ள மக்களாய் மாற்றுகிறவர். இதனுடைய பொருள், ஒன்று ஒரு நிறைவை கொடுக்கும், மற்றொன்று தரத்தை குறிக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனோ ஒரு பொருளோ ஒரு இடமோ எந்த ஒரு இடமானாலும் அந்த பொருள் அல்ல, அதனுடைய தரம் ரொம்ப முக்கியமானது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நற்சீர் உண்டாக பண்ணுவேன். அப்படியானால் நாம் நற்சீர் உண்டாக வேண்டுமானால் நம்ம இருக்கிற நற்சீர் உண்டாவதற்கு தடையா இருக்கிற சீர்கேடுகளை நாம் சரிப்படுத்த வேண்டும். அதைத்தான் நீங்கள் எரேமியா 15:19 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மிகுதியான சீர்கேடுகள் இருக்கிறதை 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 15:19, 14, 7 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, தினிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் திரும்ப செய்கிறதை நாம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம். 14:7 சொல்லும்போது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது. எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது. நற்சீர் உண்டாக பண்ணுவேன் சொல்லுகிற தேவன். ஆனால் சீர்கேடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நாம் எப்படி நற்சீர் உண்டாக வேண்டும், நாம் எப்படி அந்த நிலையை அடைய முடியும்? ஆகவே எங்களுடைய சீர்கேடுகளை நாம் சீர்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. மிகுதியான சீர்கேடுகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஓசியான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள், 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். இந்த இஸ்ரவேலுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உன்னை நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் அந்த இஸ்ரவேலிடத்துல மிகுதியான சீர்கேடுகள் இருக்கிறதா? சீர்கேடுகளை சரிப்படுத்தினால்தான் அவர்கள் நற்சீர் பெற முடியும். ஆகவே சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் இங்கு வாக்குரைக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலேயும் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், அவருடைய சீர்கேடுகளை குணமாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், நல்ல நண்பர்கள் நம்முடைய குறைகளை சுட்டி காண்பிப்பார்கள். ஆனால் உன்னிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து பழகுகிறவர்களுடைய குறைகளை சுட்டி காண்பிக்க மாட்டார்கள். இயேசு நமக்கு நல்ல நண்பராய் இருக்கிறார். தேவன் நல்ல நண்பராய் இருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அவர் சுட்டி காண்பிக்கிறார். உன்னுடைய சீர்கேடுகளை குணப்படுத்துவதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறதான நாம் நம்முடைய சீர்கேடுகளை குணமாக்குற தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய தேவைகளுக்காக தேவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்கிறோம். நான் குணமடைய வேண்டும், நான் பொருள் பெற வேண்டும், நான் ஆஸ்தி அடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும், நான் நலனுடன் இருக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய தேவைகளுக்காக தேவனை தேடி செல்லும் பொழுது, தேவனோ நம்முடைய குறைகளை களைந்து நம்மை சரி செய்வதிலேயே நோக்கமாயிருப்பாராம். சமீபத்திலே கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து சென்ற பேட்ரிக் ஜாஷுவானா அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவார், நாம் நம்முடைய தேவைக்காக தேவனை தேடுகிறோம், தேவனோ நம்மை சரி செய்வதிலேயே அவர் கவனமாயிருக்கிறார். ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுது, நான் மிகுதியான சீர்கேடுகள் இருக்கிற உன்னை, உன் சீர்கேடுகளை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். ஆகவேதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் அந்த சீருக்கு நம்மை கொண்டு வருவார். நாம் திரும்பவும் நாம் இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். திரும்பவும் நாம் எந்த ஸ்தானத்தில் இருந்தோமோ அந்த ஸ்தானத்திற்கு திரும்பி வர முடியும். என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி அவ்வளவுதான் என்கிற ஒரு தீர்மானத்திற்குள் நாம் சென்றுவிடக் கூடாது.
ஆகவே நம்மை திரும்பவும் நற்சீர் உண்டாக செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதற்கு முன்னதாக நம்முடைய சீர்கேடுகள் என்ன என்பதை நாம் பார்த்து நாம் கர்த்தரிடமாய் திரும்ப வேண்டும். நாம் கர்த்தரிடமாய் திரும்பினால் நம்முடைய சீர்கேடுகளை அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய அருகாமையில் இருந்து உனக்கு சமீபமாய் இருந்து உன்னை கண்ணோக்குகிற தேவன், உன்னை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், உன் சீர்கேடுகளை குணமாகி முந்தின சீரை விட நற்சீர் உண்டாக செய்வேன் என்று அவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, இந்த வேதாம் வசனத்தில் எதெல்லாம் நாம் இழந்து போய்விட்டோமோ அதை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில சீர்கேடான சில காரியங்களை நம்மை விட்டு அகற்றிவிட்டால் நம்மை தேவன் சிறப்பான மக்களாய் நம்மை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு வாலிபன் அவன் தன் வீதியிலே அவன் தன்னுடைய வாகனத்தை சைக்கிள் எடுத்து அவன் சென்று கொண்டிருந்த போது அங்கே ஒரு காவலர் அவனை பார்த்து கேட்டார், தம்பி, உன்னுடைய சைக்கிளில் அதில் டைனமா இல்லை, லைட் இல்லை. ஆகவே அப்படி லைட் இல்லாத சைக்கிள் நீ ஓட்டக்கூடாது என்று சொன்னார். அந்த நாட்களில் சைக்கிளில் அந்த விளக்கு இல்லைன்னா போலீஸ்காரங்க நிறுத்துவாங்க. அப்படி அவனை கேட்டபோது அவன் சொன்னான், என்ன சார் நீங்கள் என் சைக்கிளில் லைட் இல்லைன்றீங்க, சாலை முழுவதும் லைட் எரியுது, சாலை முழுவதும் லைட் எரியுது, என் சைக்கிளில் மட்டும் லைட் எரியலன்னு என்னை பிடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். தன்னுடைய குறைவை சுட்டி காண்பிக்கும் போது அது தவறு என்று ஏற்றுக்கொள்கிற உலகம் இது அல்ல. அந்த வாலிபன் சொன்னான் ஒரு முழுதும் விளக்கு இருக்குது ஐயா, என் சைக்கிளில் விளக்குலன்னு ஏன் சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னார், உலகம் முழுவதும் காற்று இருக்கிறது, உன் சைக்கிளில் இருக்கிற காற்று போனால் என்ன என்று அவன் சைக்கிளில் இருக்கிற காற்றை என்ன செய்தார், அவர் எடுத்து விட்டார். எடுத்துட்டு இந்த வாலிபன் நடந்தே போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஞானமாய் பேசுகிறோம், ரொம்ப கவனமாய் பேசுகிறோம் என்று சொல்லி நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள நாம் விட்டுக் கொடுப்பது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலும் நான் நற்சீர் உண்டாக பண்ணுவேன். இந்த செய்தி கேட்கிற கண்பான தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை நான் இழந்து விட்டோனோ என்று எண்ண வேண்டாம். இப்படிப்பட்ட கால சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். நீங்கள் இழந்து விட்டதை திரும்பவும் கொடுக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மில் ஏதாகிலும் குறைகள் இருக்குமானால், சீர்கேடுகள் இருக்குமானால், நம்மை திருத்திக் கொள்வோமானால், நம்முடைய சீர்கேடுகளை குணமாக்குகிற ஒரு தேவன் நமக்காகவே பாவம் அறியாதவர் தன்னை பாவமாக்கி கொண்டவர், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவர், நிந்தை ஏற்றுக்கொண்டவர், அவமானங்களை சகித்தவர், நம்மை மாற்றுவதற்காகவே இத்தனை பெரிய தியாகத்தை செய்த ஆண்டவர் உங்களை சீருள்ள மக்களாக, நற்சீருள்ள மக்களாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற சில வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்னோடு வாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இவ்வாறு தாவீது சொல்லுகிறான், தான் தன்னுடைய தவறு நிமித்தமாக அவன் தன் வாழ்க்கையிலே ஒன்றை அவன் இழந்து போகிறான். தேவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுப்பது இந்த மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அவன் இழந்து போகிற ஒரு நிலை ஏற்பட்ட போது அவன் திரும்பவும் கேட்டது இதுதான். வாசிக்க கேட்போம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்து விடுவேனோ என்கிற பயம் தாவீதுக்குள்ளே வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை இழந்தாலும் பரவாயில்லை. அவன் ஒருவேளை செல்வத்தை இழக்கலாம், மற்ற காரியங்களை இழக்கலாம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சண்ய சந்தோஷத்தை நான் இழக்கக்கூடாது. ஆண்டவரை உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிங்க என்று சொல்லி அவன் கதறுகிற அதே வேளையில அந்த ரட்சண்ய சந்தோஷத்தை கேட்கிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை கேட்கிறார். அவருடைய நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதீங்க என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பதறி தேவ சமூகத்தில் கேட்கிறான், ஆண்டவரே ரட்சண்ய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க, அது இல்லாமல் என்னால் வாழவே முடியவே முடியாது, எனக்கு ரட்சண்ய சந்தோஷம் தான் முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று கதறுவார்கள். ரட்சிப்பை இழந்து விட்டதை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான காரியமும் கிடையாது. ஆனால் நன்றாக தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகளுக்கு தெரியும்,
தன்னுடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சி அவள் இழக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை தேடுவாங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், உற்சாக ஆவியினாலே என்னை புதுப்பியும் என்று தேவ சமூகத்தில் கேட்கிற மக்கள் உண்டு. யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்பும்படியான ஒரு சூழல் வரும், உலகம் சந்தோஷப்படும், ஆனா அது நிரந்தரம் கிடையாது. ஆனாலும் இயேசு சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தை நாம் இழந்து போகிறது இல்லை. தேவன் திரும்ப ஒரு மாற்று வழியை நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை அவர் திரும்ப அளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இன்றைக்கு உணர வேண்டும். ஒரு பொருளை பெற்றுவிட்டேன், பணத்தை பெற்றுவிட்டேன், அந்தஸ்தை பெற்றுவிட்டேன், எனக்கு நன்மை உண்டாகிவிட்டது என்று சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடாது. என் அருமையான தேவஜனமே, ரட்சிப்பின் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே தான் வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பல காரியங்களை இழந்து போன சூழ்நிலையில நாம் இவ்வாறு பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே கெட்ட குமாரனுடைய கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு இந்த காரியத்தை சொல்லுகிறார். அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஊதாரி மகன், கெட்டுப்போன அந்த மகன் தன் தகப்பனுடைய ஆஸ்தியை பிரித்தெடுத்து அவன் தூரதேசம் சென்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்து அவன் தான் உண்ணுவதற்கு ஆகாரம் உடுத்துவதற்கு உடையும் இல்லாமல் அவன் மிகுந்த வேதனையுற்ற வேளையில நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று அவன் தன் மனதில் நினைத்து அவன் ஒரு வேண்டுதல் செய்கிறான். நான் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், நான் என் தகப்பனிடத்துக்கு திரும்ப செல்லுவேன், அவரிடத்தில் நான் மகனாக அல்ல ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொண்டால் வயிறார புசிக்கலாம் என்று சொல்லி அவன் தான் உணர்ந்து அவன் திருந்தி தன் தகப்பனிடத்துக்கு வருகிறான். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில பணம் இருந்தது, அந்த பணத்தை நம்பி அவன் கடந்து போனான். கடந்த வெள்ளிக்கிழமை நான் ஒரு செய்தி சொன்னேன், எதிர்பார்ப்புகள் என்று சொல்லி. ஆகவே 3 விதமான எதிர்பார்ப்புகளை நான் சொன்னேன். இந்த உலகம் எப்படியெல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கு. புகழை எதிர்பார்க்கிறது, பொருளை எதிர்பார்க்கிறது, மூன்றாவதாக தன்னுடைய ஆசை விருப்பங்களை எதிர்பார்த்து வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது வேறு. ஆகவே இந்த காலவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த வாலிபன் தன் வாழ்க்கை சந்தோஷமாய் அனுபவிக்கலாம் என்று தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றான். ஆனால் கிடைத்ததோ அவனுக்கு வேதனை, சந்தோஷம் அல்ல. ஆகவே அவன் தன் வாழ்க்கையில இருந்த அந்த சந்தோஷத்தை இழந்து போய் மீண்டுமாய் தகப்படத்துக்கு வருகிறான். தகப்படத்துக்கு வந்தபோது அந்த தகப்பன் தூரத்திலே நின்று எப்பொழுது என் மகன் வருவான், எப்பொழுது அவன் திரும்ப வருவான், திரும்ப வருகிற மகனுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் தேவன் தன்னை அங்கு வெளிப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ திரும்பவாயானால் உன்னை திரும்பவும் சீர்படுத்துகிற ஒரு தேவன், நற்சீர் உண்டாக்குகிற தேவன். நீ இப்பொழுது துளங்குகிற அந்த பிரகாசத்தை விட அதிகமாய் பிரகாசிக்க செய்யும்படியாய் அவன் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அந்த குமாரன் கெட்டு சீரழிந்து வந்தான். ஆனால் அவனை ஆசையாக அவனை அணைத்து கொண்டு, வாரி அணைத்து கொண்டு அந்த மகனுக்கு அவர் செய்கிற பணிவிடைகள் உங்களுக்கு தெரியும். அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பணம் கொடுக்காத சந்தோஷம், ஆஸ்தி கொடுக்காத சந்தோஷம், நண்பர்கள் கொடுக்காத சந்தோஷம், உலகம் கொடுக்காத சந்தோஷம். அப்பாவிடத்துல வந்ததுமே அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவன் நினைத்தது போல அப்பா அவனை வேலைக்காரனாய் அல்ல, நீங்கள் இருந்த சீரை விட நற்சீர் உங்களுக்கு உண்டாகும். சீர்கெட்டு போன அந்த மகன் திரும்ப வந்தபோது அவனுக்கு நற்சீரை அவர் கொடுக்கிறார். அவன் எப்படி எஜமானுடைய குமாரனாய் இருந்தானோ அதே வண்ணமாய் அவனுக்கு புத்தாடைகள், அவனுக்கு பாதரட்சைகள், எனக்கு அருமையானுடைய கைகளுக்கு மோதிரம், அவன் வந்ததனால மிகப்பெரிய விருந்து. இப்படிப்பட்ட சந்தோஷம் அங்கே உண்டானதை பார்க்கிறோம். இழந்து போன அந்த சந்தோஷத்தை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனால் தகப்பனோடு கூட இருந்த மூத்த மகன் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தபோது அவன் தகப்பனோடு இருந்தாலும் ஒரு நாளும் அவன் சந்தோஷமாய் இருந்திருக்க மாட்டான் என்று நான் நினைக்கிறேன். காரணம், அந்த தகப்பனுடைய மகத்துவத்தை அவன் உணராதிருந்தான். உனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வெளியே போய் மிகுந்த கோபத்தோடு அவன் வெளியே போய்விட்டான். வெளியே இருந்தவன் உள்ளே வந்து விட்டான், உள்ளே இருந்தவன் வெளியே போய்விட்டான். பாருங்கள், இப்பொழுது
இன்றைக்கு அவனுடைய நிலைமை இதுதான். இத்தனை நாட்கள் தகப்பனோடு இருந்தாலும் தகப்பனை விட்டு வெளியே போனதனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போனதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அந்த கெட்ட குமாரனை போல திரும்பி வந்தபோது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை நான் சீர்கேடுகளை குணமாக்கி உங்களிடம் முந்தின சீரர் பார்க்கல நற்சீர் உண்டாகும் என்று சொல்கிறார். ஆகவே உங்கள் பட்சமாயிருந்து கண்ணோக்குகிற அந்த தேவன், உங்களை திரளாய் பெருக செய்ய செல்லுகிற தேவன், உங்களை நற்சீர் உண்டாக செய்ய ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், அந்த சந்தோஷத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக பார்க்கிறோம், வேதாகமத்தில் அப்படி வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22 28 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அங்கே நியாயாதிபதி புஸ்தகத்திலே சிம்சோன் என்கிற ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி பாருங்கள். இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அவனை வேடிக்கை பொருளாய் கொண்டு சென்று எல்லா ஜனங்களும் கூடியிருக்கும் வேளையிலே சிம்சோனை ஒரு கேலி பொருளாக வைத்து, அவன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகம் மேல் இருந்தது. பெலிஸ்தர்களை நடுங்கச் செய்தவன் அவன். அவனுக்கு தேவன் விசேஷித்த பலனையும் வல்லமை கொடுத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி இரட்சகனாக எழுப்பின அந்த சிம்சோன் ஒரே ஒரு சிறு தவறினால் விழுந்து போனான். நறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெலிஸ்திய தேசத்து பெண்களில் ஒருவனை அவன் விரும்பினது நிமித்தம் தன்மேல் இருக்கிற அழைப்பை அவன் இழந்து போனான். அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறிப்போனது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக அவனை வசப்படுத்திய அந்த பெண்கள் அவனுடைய பலன் எதில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அவன் நசரேய விரதத்தோடு அவனுடைய தாய் வளர்த்தார்கள். தேவ தரிசனம் பெற்று அவனை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று அவருடைய தாயின் தகப்பன் அந்த தேவனாலே சொல்லப்பட்டபடி அந்த குழந்தையை வளர்த்தாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த பிரதிஷ்டையோடு வளர்ந்த அவன் வாழ்க்கையில அந்த பிரதிஷ்டைக்கு மாறாய் அவன் சென்ற போது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தன் பலனை இழந்து போனான். இந்த ரகசியம், அவனுடைய தலை சிரைக்கப்பட்டால் அந்த பலன் போய்விடும் என்று சொல்லிவிட்டான். உலகம் நம்மை மயக்கி நம்முடைய பலன் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடும். நம்முடைய பலவீனம் என்ன தெரியுமா? உலகத்தின் காரியங்களில் மயங்கி விடக்கூடாது. உலகம் நம்மை மயக்கும், ஆனால் அதில் நாம் மயங்கி விடக்கூடாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தினுடைய காரியம் நம்மை மதிமயங்க செய்யாதபடிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே தன் பலன் இதுதான் என்று சொல்லிவிட்டான். ஒரு பெண் அவனை வசப்படுத்தி வாயில் இருந்த அந்த வார்த்தையை கேட்டு அவனுடைய தலை சிரைக்கப்பட்டது. அவன் பலன் இழந்து கேளிக்கை பொருளாய் நிறுத்தப்பட்டான். ஆனால் வேதம் சொல்கிறது, அவனுக்கு திரும்பவும் அந்த தலை மயிர் முளைக்க ஆரம்பித்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இழந்து போன அந்த பலன் திரும்ப அவனுக்கு வர ஆரம்பித்தது. இப்படி அவனை கேளிக்கை பொருளாய் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே இந்த சிம்சோன் பெலிஸ்தர்கள் இந்த தாகோனுக்கு அவர்கள் துதி செய்து அவனை அங்கே கொண்டு வந்த போதுதான் சிம்சோன் அங்கு அந்த மிகப்பெரிய அரங்கை தாங்கி நின்ற 2 தூண்கள் இடையிலே நின்று அந்த தூண்களை அசைத்து அவன் கேட்ட, ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்துங்க என்று. ஆண்டோடைய பலன் அவன் மேல் வந்தது. தேவ பலன் அவன் மேல் வந்தது. அவன் சாகும் பொழுது ஏராளமான மக்களோடு அவன் மடிந்து போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அவனுக்கு திரும்பவும் அவனுடைய தலைமயிர் திரும்பவும் முளைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இழந்து போன காரியங்களை தேவன் திரும்பவும் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகள் குணமாகி நாம் நற்சீர் உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய மாபெரும் விருப்பமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படித்தான் அங்கு சொல்கிறது, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை, பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து புது பலன் நம்ம மேல் வரும். கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், ஆமென். நடந்தாலும் சோர்ந்து போகாது. கழுகு என்று சொல்லப்படுது. கழுகு தன் வயதான காலங்களிலே அது கண்மலை மலைகள் மேல் சென்று உயரமான இடத்துல தனிமையாய் உட்கார்ந்து தன் இறகுகளெல்லாம் உதிர்ந்து போகுமா, தன் நகங்கள் எல்லாம் கழண்டு விழுந்து விடுமா. ஆகவே இனி அவ்வளவுதான் என்று அதனுடைய நிலை அல்ல. கழுகுக்கு மட்டும் அந்த சாய்ஸ் இருக்கிறது. கழுகு அது வயசாயிடுச்சு, இனி அவ்வளவுதான் சொல்லி மரித்து விடும் என்று அல்ல, அதுக்கு மறுபடியும் ஒரு புது பலன் வருமா. அந்த மலையின் மேல் அந்த கழுகு காத்திருக்குமா, தனக்கு புதிய அந்த நகங்கள் முளைப்பதற்கும் இறகுகள் முளைப்பதற்கும் அது காத்திருக்கும். அந்த காத்திருக்கும் வேளையில தானே அந்த காற்று அதன் மேல் பட அது காத்திருக்கும் வேளையில புது இறகுகள் முளைத்து அது ஏற்கனவே பறந்ததை விட ஒரு புது பலத்தோடு அது பறக்க ஆரம்பிக்குமா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வயதாகி போன ஒருவன் மீண்டும் வாலிபனாகி விட்டார், இப்படி இந்த பலன் இருக்குமோ. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் வயது திரும்ப வால வயது போலாக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன் வயது நான் திருப்புவேன் சொன்னாரே, அதுதான் அந்த அர்த்தம். மறுபடியும் ஒரு இளைஞனை போல அது சட்டை அடித்து பறக்க ஆரம்பிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் சொல்லுவேன், திரும்பவும் தேவன் உனக்கு பலனை தருவார். இந்த செய்தியை கேட்க நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் இழந்து போன பலனை கர்த்தர் திரும்ப தருவார். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப தருவார். மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். தொடர்ந்து வாசி. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்திலே எரேமியாவோடு கர்த்தர் பேசி அவனை குயவன் வீட்டுக்கு போகும்படி சொல்லுகிறார். குயவன் வீட்டில் சென்ற உடனே அங்கு திரிகையிலே அந்த சக்கரத்தில் வைத்து அந்த பானை எவ்விதமாய் செய்கிறார்கள் என்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த குயவன் மண்ணை எடுத்து அந்த சக்கரத்தில் வைத்து அதை சுற்றுகிறான். ஒரு பாத்திரம் உருவாகிறது. அந்த பாத்திரம் சரியாய் வராதனாலே அதை எடுத்து அவன் உடைத்து போடுகிறான். மீண்டும் மண் எடுத்து அவன் பாத்திரம் இணைகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை காண்பித்த ஆண்டவர் சொன்னார், அந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவன் கை பட்டு அது உடைந்தது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, குயவன் மனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக திரும்ப என்று நான் வாசிக்கிறோம். இந்த செய்தி அதுதான். தேவன் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறார். திரும்பவும் அந்த ரட்சணி சந்தோஷத்தை, திரும்பவும் அந்த புது பலனை, திரும்பவும் இங்கே பார்க்கிறோம் அந்த மண் பாண்டம் வேற ஒரு பாண்டமாக மனைய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒரு புதிய பாண்டமாக தேவன் இந்த நாட்களில் வணைய ஆரம்பிக்கிறார். ஒருவேளை நீங்கள் வீட்டிலே முடங்கி கிடக்கலாம். பல அசௌகரியமான சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நெருக்கடியான காலத்தை எதிர்நோக்கி இருக்கலாம். பயமும் திகிலும் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் சந்தித்திருக்கலாம். பலவீனத்தினாலே மனம் துவண்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உனக்கு இருக்கிற அந்த பலவீனம், உனக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை, இதுவே உன் வாழ்க்கை அல்ல, பட்டுடைந்து போய்விட்டதையா, என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான், இவ்விதமாய் என் சரீரம் இருக்கிறது, இவ்விதமாய் என் சூழ்நிலை இருக்கிறது, என் குடும்பம் இருக்கிறது, உடைந்த பாத்திரம் போலானேன் என்று தாவீது சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆனால் தேவன் புதிய பாத்திரமாய் உன்னை வளைய விரும்புகிறார். எஜமான் கையாடும் பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் அதுதான் நாம் வாசிக்கிறோம்.
அங்கு பலவிதமான பாத்திரங்கள் அங்கு இருந்தது. அந்த வீட்டில் மண்ணும் மரமுமான பாத்திரங்கள் அங்கு இருந்தாலும், அருமையான தேவனுடைய கனத்துக்குரியது கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் அங்கு இருந்தாலும், வாசிப்போம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எஜமான் கையாடுகிற எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். எஜமான் கையாடுகிற பாத்திரம், எல்லா நற்செயலுக்கு உரிய ஒரு நபராக நீங்களும் நான் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புவது. அநேகருடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு அவர்கள் நன்மை பயக்கும் விதமாய் இல்லை. காரணம் என்ன? எஜமான் கையாடுகிற தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரமாய் இல்லை. காரணம் என்ன? பட்டுடைந்த பாத்திரம் அது திரும்பவும் அணைவதற்கு அந்த குயவன் கையில் அந்த மண் எதிர்த்து பேசாமல் முற்றிலுமாய் தன்னை விட்டு கொடுத்தது போல நம்மை நாம் விட்டு கொடுப்போமானால் நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர், நல்ல குயவனாகிய ஆண்டவர், ஏதேனில் மண் எடுத்து ஆதாமி ஏவாளை உருவாக்கின அந்த ஆண்டவர் இன்னைக்கு உன்னை என்னையும் மண் பாண்டவங்களாயிருக்கிற அழிந்து போகிற இந்த சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவர் பயன்படுத்தும் பாத்திரங்களாக, எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவார். திரும்பவும் கர்த்தருனை புதிய பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். புதிய பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த வாழ்க்கையில் ஒரு புதிய பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை வணைவார். மொரிசியஸ் தீவிலே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அங்கே ஒரு உயரமான ஒரு மரம் ஒன்று இருந்தது. அது 300 ஆண்டுகள் பழமையான மரங்கள். அந்த மரங்கள்ல சிலது மட்டும்தான் இருந்ததாம். அந்த மரங்கள் அது மரித்து போகிற நிலைமையில் அதனுடைய சந்ததி, அந்த மரத்தினுடைய அந்த அந்த வகையான மரங்கள் முற்றிலுமாக அழிந்து போன ஒரு நிலை ஏற்பட்ட போது 13 மரங்களே இருந்ததாம். ஆகவே இந்த அன்றைக்கு இருந்ததான போர்ச்சுகீசியர்கள் இந்த மரங்களை எப்படி இனவிருத்தி செய்வது, இது எப்படி கொண்டு செல்வதெல்லாம் அவர்கள் தங்களுடைய மனதிலே அவர்கள் நினைத்து போராடியது உண்டு. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு பறவை ஒன்று அந்த இடத்திற்கு அந்த மொரிஷியஸ் தீவுக்குள்ளே வந்தபோது அந்த பறவை இனம் என்ன செய்தது, இந்த வகையான மரங்கள் பரவுவதற்கு அது உதவி செய்தது. அந்த மரத்தின் கனியை அது புசிக்கும். அந்த மரத்தின் கனியை புசித்தவுடனே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய எச்சத்தை அந்த பகுதியில் அது கொண்டு போகும்போது எங்கெல்லாம் அதனுடைய எச்சங்கள் விழுந்ததோ அங்கெல்லாம் அந்த விதையும் விழுந்து புதிய மரங்கள் வர ஆரம்பித்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என்ன ஆச்சரியம்! இந்த சந்ததி அழிந்தே போயிற்றே என்று நினைத்த போதுதான் புதிதான சந்ததி தோன்ற பண்ணும்படி அங்கே வேறே ஒரு மரங்கள் உருவாகத்தக்கதான காரியத்தை அவர்கள் பார்த்தபோது, இது எப்படி நடந்தது? மரத்திலிருந்து பழம் விழுந்தால் கூட அது முளைக்காமல் போனது. ஆனால் அந்த பறவை அதை தன் உள்வாங்கி அதில் எச்சம் அது கீழே விழுந்த போது அது முளைக்க துவங்கினதாம். அப்போ அந்த பறவை அதனுடைய வாய்க்கு சென்ற பின்பு அந்த விதைக்கான வீரியம் அதிகமானதை கண்டுபிடித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் உங்களை என்னை அப்படித்தான் பயன்படுத்துவார். பார்வைக்கு அற்பமான பறவை தான், ஆனால் ஒரு அழிந்து போகிற தாவரத்தை மறுபடியும் விருத்தி அடை செய்வதற்கு அந்த பறவை காரணமாக இருந்தது. கர்த்தர் உன்னையும் அப்படி பயன்படுத்துவார். உன்னை கர்த்தர் அப்படி பயன்படுத்துவார். விதை என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உனக்குள்ளே அது வருமானால், அந்த வார்த்தை மற்ற இடங்களுக்கு நீ கொண்டு போவாயானால், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அற்புதங்கள் நடக்கும், மனமாற்றம் ஏற்படும், ஆறுதல் உண்டாகும், சகாயம் கிடைக்கும். என் அருமையான தேவ ஜனமே, சாதாரண பறவைகள் தான், அற்புதமான பறவைகள் தான். அதனால தான் ஆண்டு சொன்ன, அநேகம் ஆயிரம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பறவைகளுக்கே அவ்விதமான காரியங்கள் இருக்குமானால்
ஆமென். பரிசுத்த தேவன் தம்முடைய சாயலின்படி படைத்த நீங்களும் நானும் சாதாரணமான நபர்கள் அல்ல. எஜமான் கையாடும் பாத்திரங்களாக, எந்த நற்கிரிகளையும் செய்யத்தக்க பாத்திரங்களாக தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு நாம் நம்மை விட்டுக் கொடுப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. என் அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதான் அங்கு நடந்தது. 2 கொரிந்தியர் 4:7 இவ்வாறு வாசிக்கிறோம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவத்தை, என் அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலரை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அவருடைய நிழல் பட்ட போது அற்புதம் நடந்தது. அவர்கள் பேசின வார்த்தைகள் இருதயங்களை குத்தினது. அவர்கள் சென்ற பட்டணங்கள் மனமாற்றம் அடைந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தை சுமந்து சென்ற, இயேசுவின் வார்த்தை சுமந்து சென்ற அந்த பாத்திரங்கள் எங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தன. ஆகவே கனவீனமாய் எண்ணப்பட்ட அவர்கள், பைத்தியங்கள் என்று சொல்லப்பட்ட அவர்களைத்தான் ஆண்டவர் தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்களாய் தன் கரத்தில் எடுத்தார். ஆகவே உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் என் சீர்கேடிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என் சீர்கேட்டை குணமாக்கி என்னை திரும்பவும் ரட்சணிய சந்தோஷத்தை கொடுக்கும். திரும்பவும் எனக்கு நான் இழந்த பலனை திரும்ப கொடுக்கும். திரும்பவும் என்னை அவர் வேறே பாண்டமாக, விசேஷித்த ஒரு நபராக என்னை பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாகவே திரும்ப ஆண்டவர் செகண்ட் சாய்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, 2ஆம் தருணம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். இந்த லாக்டவுனுக்கு பிறகு பல காரியங்களை உலகத்தில் இருக்கிற நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், தேவ ஜனங்கள், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென், இதற்கு பின்பு தேவன் வேறு விதமாய் நம்மை பயன்படுத்த போகிறார். நம்முடைய காரியங்கள் மாற்றமடைய போகிறது. கர்த்தர் செய்வார் என்பதை நாம் விசுவாசிப்போம். அடுத்ததாக நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேயும் 1 அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் இப்படி வாசிக்கிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் சொல்லுகிற இந்த செய்தி, திரும்ப ஆண்டவர் பலன்களை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். வெட்டிக்கிளிகள் பட்சித்த பலன். வெட்டிக்கிளிகளை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எகிப்து தேசம் முழுவதும் வெட்டிக்கிளிகள் தோன்றி பயிர் வகைகள் எல்லாம் அடித்து போட்டது. என கருமையான தேவ ஜனமே, கடைசி நாட்களில் வெட்டுக்கிளிகளை போன்ற காரியம் பூமியிலிருந்து பாதாளத்திலிருந்து ஏறி வந்து ஜனங்களை அது துன்பப்படுத்தும் என்று வேதம் சொல்கிறது. வெட்டுக்கிளை குறித்து ஆங்காங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே உலக நாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இந்த வெட்டுக்கிளிகள் பரவி வருவதை பார்க்கிறோம். அப்போ வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும் என்பதை இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். ஆனால் அன்னைக்கே ஆண்டு சொல்றார், அது பட்சித்து போடும், அது பயிர் நிலங்கள் எல்லாம் சாப்பிட்டு போடும். ஆகவே இந்த வெட்டுக்கிளிகள் என் நிலத்தெல்லாம் அழிச்சு போட்டது. இப்படிப்பட்ட பிரச்சனை என் வாழ்க்கை கெடுத்து போட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கையை நிர்மூலமாக்கினது. வெட்டுக்கிளிகள் எப்படி அழித்து அதை நிர்மூலமாக்குகிறதோ அதுபோல உன் வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் தோன்றி உன் நன்மைகளை கெடுத்து அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்லார், அந்த பலனை நீ இழந்து விட்டாயே, அந்த பலனை நான் திரும்ப உனக்கு தருவேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, திரும்ப அளிக்கிற ஒரு தேவன், நம்முடைய சீர்கேடுகளை குணமாக்கி நாம் சிறப்பானவர்களாய் நம்மை மாற்றுகிற தேவன், 2ஆம் தருணத்தை நமக்கு தந்து நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கருமையான தேவ ஜனமே, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் இப்படித்தான் சொல்லுகிறார். பச்சை புழு விட்டதை வெட்டி கிளி தின்றது, வெட்டி கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. பாருங்க, ஒண்ணு விட்டா ஒண்ணு. சொல்லுவோம், ஐயா ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருது சொல்லுவாங்க. ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி, ஒரு செலவு வந்து அடுத்து ஒரு செலவு, ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய நன்மைகளை கெடுத்து போடுகிற சூழ்நிலைகள் தோன்றலாம், இருக்கலாம். என்னால் வேதம் சொல்லுகிறது, அதை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். பட்சித்து போட்ட அந்த பலன்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உடைந்து போன அந்த வாழ்க்கை திரும்ப வேற பாண்டமாய் வணையப்படும். இழந்து போன அந்த பலன் திரும்பவும் புது பலனாக உனக்கு வரும். இழந்து விட்ட மகிழ்ச்சி
உன் வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சியாய் மாறும். வேதம் அதைத்தான் ஏசாயால வாசிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமேல் தங்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆகவே திரும்பவும் அளிக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இழந்து போனதை அவர்கள் திரும்ப பெறுவதற்கு தேவன் அநேக மாற்று வழியை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீ எதை இழந்து போனாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்வார். வேதாகமத்திலே தாவீது என்கிற அரசன், அவனை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அருமையான 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது எதை இழந்து போனானோ அந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். 31 வாசியுங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. இந்த இடங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் வசித்த அந்த கிராமத்தை அழித்து விட்டார்கள். தன் மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அமலேக்கியர் செய்த இந்த பயங்கரமான காரியம் தாவீதுக்கு மட்டுமல்ல, தாவீதோடு உடன் வந்த வீரர்கள் அவர்கள் விடாய்த்து போய், அவள் மனம் சோர்ந்து போய், அவர்கள் அழுகிறதுக்கு பலனில்லாத மட்டும் அழுகிறார்கள். இறுதியாக இதற்கெல்லாம் காரணம் இந்த தாவீது தானே என்று அவனை கல்லெறியும்படி அவனோடு கூட உற்ற நண்பர்களாய் இருந்தவர்கள் அவனுக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். வேதம் என்ன சொல்லுங்க தெரியுமா? தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான், கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பாருங்கள், இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு, மறுபடியும் ஒரு சாய்ஸ் தாவீதுக்கு கிடைத்தது. அவர்களை பின்தொடர்ந்தே சென்று அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதாகம் சொல்லுகிறது. ஒன்றை கூட விடாதபடி சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி திரும்பவும் ஆண்டவர் காரியத்தை, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான காரியத்தை செய்ததை வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தாவீதின் தேவனுடைய தேவனாய் இருக்கிறார். தாவீது கருள் அந்த மாறாத கிருபைகளை உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். 6ஆம் வசனத்திலேயே 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறு சொல்கிறது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் என்ன செய்வேன் ஐயா? நான் என்ன செய்வேன்? தூரத்திலே என் உறவுகள் இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? பலவிதமான காரியங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை வருத்தி கொண்டிருக்கலாம். திரும்ப எனக்கு அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்குமா? நான் இழந்த ஆசீர்வாதம் திரும்ப கிடைக்குமா? இழந்த வேலை திரும்ப கிடைக்குமா? இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்குமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றையும் இழந்து போக மாட்டாய், அதை எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் தேவை. நாம் எதையும் இழந்து விடுகிற ஒரு கூட்டம் அல்ல. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் இந்த உலகத்தில் வந்த ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதையும் இழந்து போகிறதில்லை. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு திரும்பவும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதுதான் நாட்களில் நடந்தது. வெட்டிக்கிளைகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த பலனை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொன்னாரே, தாவீது தன் மனைவி பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனுடைய நிலைமை வேறு விதமாய் மாறினது. தாவீதோடு இருந்த அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆழ்ந்த விசுவாசத்தோடு எப்படி ஆண்டவரை பின்பற்றுவோம்? கடைசியாக ஒன்றை சொல்லி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். நமக்கு ஆறுதல் வேண்டும். நமக்கு இழந்த செல்வம் திரும்ப வேண்டும், இழந்த பலன் நமக்கு திரும்ப வேண்டும், இழந்த மகிழ்ச்சி திரும்ப வேண்டும், உடைந்து போன வாழ்க்கை திரும்ப ஒரு புதிய வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம். அதைத்தான் தேவனும் சொல்லியிருக்கிறார். அது நம்முடைய எதிர்பார்ப்புல ஒன்று. அது கிடைத்து விட்டால் நமக்கு சந்தோஷம். ஆனா ஒவ்வொரு இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, அங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நம்மகிட்ட இருக்கிற குறைகளை அவர் முதல்ல சரி பண்ண விரும்புகிறார். மீண்டும் அந்த வசனத்தின் ஆழத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
நம்முடைய குறைகளை ஆண்டவர் நம்மை விட்டு களைந்து அல்லது அகற்றி அதன் பின்பாகத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். முதலாவது நம்முடைய வழிகளை ஆண்டவர் பார்க்கிறார். யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே என் நடைகளை சீர்தூக்கி பாரும், என் வழிகளை ரூபகரம் பண்ணும் என்று சொல்லுகிறார். நான் எங்கு தவறினேன், என்ன குறை என்னிடத்தில் இருக்குது, எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்கிறேன். தாவீது சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழியனில் உண்டா என்று பார்த்து என்னை நித்திய வேளை நடத்துங்கப்பான்னு சொல்றார். ஆண்டவனுடைய வழிகளை கண்ணோக்குவார். நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அதை நான் பார்த்து குணமாக்குவேன். அவர்களை நான் நடத்தி திரும்பவும் அவர்களின் துக்கப்படுகிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? ஆறுதலை அளிப்பேன். இங்க சொல்றாரு, திரும்பவும் ஆறுதலை அளிப்பேன் சொல்றார். திரும்பவும் சந்தோஷம், திரும்பவும் பலன், திரும்பவும் வேற விதமான பாத்திரம், திரும்பவும் நாம் இழந்து போன ஆசீர்வாதம். இங்கே பார்க்கிற ஐந்தாவதாக திரும்பவும் ஆறுதல். நீ இழந்து போன அந்த காரியத்தில், நீ துக்கித்து அழுது கொண்டிருக்கிற காரியங்களில் தேவன் அதை அறிந்திருக்கிறபடினால் பார்த்து கத்த சொல்லுகிறார், திரும்பவும் உனக்கு நான் ஆறுதலை அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்கிறதானே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னோடு கூட பேசுகிற ஒரு தெய்வம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். உன்னை மீட்டெடுத்து கொண்ட ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உடைந்து போயிருக்கிறாய், மனவேதனையினால் நிறைந்திருக்கிறாய். கர்த்தர் உனக்கு நான் திரும்ப ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். திரும்ப நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன். எல்லாவற்றையும் இழந்து விட்டாயே, எல்லாவற்றையும் இழந்து விட்டாயே. நீ என்ன செய்வாய்? நீ என்ன செய்வாய்? மிகப்பெரிய சுவிசேஷகர் தன்னுடைய ஊழிய நாட்களிலே ஏராளமான பணங்கள், அவருக்கு இருந்த ஊழியத்திலே பல தேவைகள் நிமித்தம் மிகுந்த கடன் உண்டாகி பண பற்றாக்குறையினாலே தொடர்ந்து ஊழியங்களை செய்ய முடியாதபடி டெலிவிஷன்ல பிரசங்கிக்கிற மிக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் எல்லாவற்றையும் இழந்து தன் வீட்டுக்கு வந்தபோது மனைவி கேட்டாங்க, உங்ககிட்ட எல்லாமே போயிடுச்சே, இனிமேல் எப்படி நீங்க ஊழியம் செய்வீங்க? மிகுதியான கடன், உங்களோடு இருந்த உதவியாளர் எல்லாம் போயிட்டாங்க, நீ என்ன பண்ணுவீங்க? யோபின் மனைவி அப்படித்தான் சொன்னான். எல்லாம் இழந்து போன போது, உறவுகள் போய்விட்டது, நண்பர்கள் போய்விட்டார், பணியாட்கள் போய்விட்டார்கள், செல்வம் போய்விட்டது, ஒன்றுமே கிடையாது. அந்த நிலையில் தான் யோபின் மனைவி சொல்கிறார், நீ ஏன் இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறாய்? யோபை பார்த்து கேட்டது போல் இன்றைக்கு உன்னுடைய செவிகளிலே சத்துருடைய சத்தம் இப்படி கேட்கலாம். இன்னுமே நீ உறுதியாயிருக்கிறாய், இன்னுமே ஜெபிக்கிறாய், இன்னுமே ஆண்டவருக்கு உத்தமமாய் இருக்கிறாய். இல்லை, ஏராளமான ஜனங்கள் இவ்விதமான நெருக்கடியிலே தங்களை மாய்த்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவனற்றவர்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன் பட்சமாய் இருந்து உன்னை கண்ணோக்குவேன், உன்னை திரளாய் நான் பெருக பண்ணுவேன், உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன், நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆறுதலற்ற நிலைமையிலே நிறைய தேவ பிள்ளைகள், உறவுகள் எங்கோ இருக்கிறது, என் உறவுகளை நான் பிரிந்திருக்கிறேனே, அநேகர் மரிக்கிற செய்திகளை நான் கேட்கிறேனே, திடனற்று போயிருக்கிறாய். உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் நம் வழிகளை பார்த்து அவனை நான் குணமாக்குவேன். ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார், உங்களை பரிசோதிக்கிறவர். ஆபிரகாம் விசுவாச வீரன், ஆபிரகாமின் தேவனே என்று நாம் அழைக்கலாம், ஆபிரகாம் விசுவாச வீரன் என்று சொல்லலாம். ஆனால் ஆபிரகாமும் பரீட்சைக்கு நின்றான். அந்த பரீட்சையில் அவன் தோற்று போகவில்லை. தேவன் முன்பாக, தேவன் மேல் இருந்த அந்த பற்றுறுதியில் அவன் இறுதி வரைக்கும் அவன் உறுதியாய் நின்ற போதுதான் தன் ஒரே பேரான குமாரனை தேவனுக்கு பலியாக கொடுக்க அவன் விருப்பமுள்ளவனாய் இருந்த போதுதான் ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது காண்கிறேன் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன்,
அருமையான தேவ ஜனமே, எவ்விதமான வாழ்க்கை செய்கிறோம்? சில நபர்களுக்கு தேர்வு வைத்தார்களாம். இந்த தேர்வை சிறப்பான முறையில் எழுதினால் உங்களுக்கு நல்ல உயர்ந்த பதவி, வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அந்த தேர்வுக்கு வந்தவரிடத்தெல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டது. நல்ல 10 கேள்விகளுக்கு சரியான விடையை 10 நிமிடத்திற்குள்ளே நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரே ஷாக். எவ்வளவு 10 நிமிஷத்துல எப்படிங்க 10 கேள்விக்கு பதில் எழுத முடியும்? போராடினார்கள், அங்கலாய்த்தார்கள். எவ்வளவு சீக்கிரமா எழுதி கொண்டு வரீங்களோ, எத்தனை கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறீங்களோ அதுலதான் ஆசீர்வாதம். வேகமா எழுதினாங்க. சில தெரிஞ்சதெல்லாம் எழுதினாங்க. 4 எழுதினாங்க. 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதினாங்க. ஒரு சிலர் 7 கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் எழுதினாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு வேகமா எழுத முடியுமோ அவ்வளவு எழுதினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கொஸ்டினை படிச்சு வேகமா எழுதிட்டாங்க. ஒரு நபர் மட்டும் அந்த கொஸ்டின் பேப்பரையே மறைச்சு பார்த்துட்டு இருந்தார். அந்த முழு கொஸ்டினும் படிச்சார். அந்த எல்லா கொஸ்டினுக்கு கீழே ஒரு வரி இருந்தது. மேலே கொடுக்கப்பட்ட 10 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தது. அதை அவர் படித்த உடனே அவர் ஒரு பதிலும் எழுதல. பேப்பரை மடிச்சு எடுத்து போய் கொடுக்க போனார். எல்லாரும் வேகமாக வந்து நின்றுட்டாங்க. இப்போ இவருடைய பேப்பரை பார்த்து, என்ன பண்ணி ஒன்றுமே எழுதலையப்பா, நான் 4 எழுதியிருக்கிறேன், நீ 7 எழுதியிருக்கிறேன், 5 நான் எழுதியிருக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க, லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டே, உனக்கு ஒன்றுமே கிடைக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேப்பர்லாம் வாங்கி வச்சுட்டு இப்பொழுது அவருடைய அந்த தேர்வில் ரிசல்ட் சொல்றாங்க. யார் அதில் அதிக மதிப்பெண் எடுத்தவங்க, அந்த வாய்ப்பு யாருக்கு என்று சொன்ன போது வெறும் பேப்பர் எடுத்து போய் கொடுத்தான் பாருங்க. அவன் பேரை தான் கூப்பிட்டாங்க. இவனா பரியாசம் பண்ணாங்க. தன் நினைவுகளோடு, தன் திறமைகளோடு, தன் அவசரத்தில், தன்னுடைய தவறான முறையில் மனிதர்கள் பலவாறு வாழ முயற்சித்தாலும் இங்க பாருங்க, அவன் கவனமா இருந்து பொறுமையா இருந்து அந்த கொஸ்டினை படிச்சதுனால, அவன் சொல்லப்பட்டபடி செய்ததுனால அவனுக்கு தான் வாய்ப்பு இருந்தது. இதுல இருந்து அவர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா, அவசரமாய் இருக்கிறவர்கள் அல்லது ஒரு விஷயத்தை கவனிக்காதவர்கள், தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கு இடமளிக்காதவர்கள் நிச்சயமாக தேவனாலே அவர்கள் நற்சீர் பெறவே முடியாது. நாம் நம் நிலையை உணர வேண்டும். நாம் குறைவை உணர வேண்டும். நாம் தேவனிடமாய் திரும்ப வேண்டும். நம்முடைய சீர்கேடுகளை அவர் நிச்சயம் குணமாக்கி நற்சீர் உள்ள ஜனமாய் நம்மை மாற்றி விடுவார். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்றைக்கு உனக்கு வைத்திருக்கிறார். இதைதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 1:5 சொல்லுகிறது, ஒருவேளை நீ வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம், திடனற்று போயிருக்கலாம். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் ஆண்டவர் இந்த காலை ஆராதனை, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கர்த்தரிடமாய் திரும்புவாயானால், உன் வழிகளை பார்த்து, உன் பட்சமாய் இருந்து, உன்மேல் கண்ணோக்கமாய் இருந்து, உன்னை பெருகச் செய்வது மட்டுமல்ல, உன்னை சீருள்ள மக்களாக மாற்ற வேண்டும், நற்சீர் உள்ள மக்களாக மாற்ற வேண்டும், தலை சிறந்தவர்களாய் மாற்ற வேண்டும். ஏனென்றால் நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, உன்னதமான தேவனுடைய பிள்ளை. நீ பரிசுத்தவான், நீதிமான். நீ அடைய போகிற இலக்கு, நீ அடைய போகிற பங்கு இந்த பூமிக்குரியது அல்ல. நீ பரலோகத்தை நீ அடைய போகிறாய். அத்தனை மேலான பாக்கியத்துக்கு பங்காளியாய் இருக்கிற உன் வாழ்க்கை சிறப்புள்ள வாழ்க்கையை மாற்றுகிற தேவன்
உன்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஒருவேளை உன்னிடத்தில் சீர்கேடுகள் இருக்குமானால், சின்ன சின்ன தவறுகள் இருக்குமானால், உன்னை குணப்படுத்தும்படி அவரே சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். நீ இழந்து விட்டாயே இரட்சிப்பின் சந்தோஷத்தை, நான் அதை திரும்ப தருவேன். நீ இழந்து விட்டாயே அந்த பலனை நான் திரும்ப உனக்கு தருவேன். நீ இழந்து விட்டாயே உன் வாழ்க்கையை நான் ஒரு புதிய பாண்டமாய், வேற ஒரு பாண்டமாய், ஒரு புதிய மனிதனாய் நான் உன்னை உருவாக்குவேன். நீ இழந்து விட்டாயே உன்னுடைய உறவுகள், நீ இழந்து விட்டாயே உன் செல்வம், அந்த ஆசீர்வாதங்களை நான் திரும்ப தருவேன். நீ இழந்து விட்ட அந்த மகிழ்ச்சியை, நீ இழந்து விட்ட சமாதானத்தை, அந்த ஆறுதலை நான் உனக்கு திரும்ப தருவேன். திரும்ப அளிக்கிற தேவன் உன் சீர்கேடுகளை குணமாக்கி அதை திரும்ப அளிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை நம்ம விசுவாசிப்போம், இந்த வார்த்தை உள்வாங்கிக் கொள்வோம். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அந்த மகத்தான ஆசீர்வாதத்திற்கு நாம் காத்திருப்போம். நிச்சயமாக என்னுடைய தேவன் இப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களில் அவர் நமக்கு துணை நின்று நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மிகுதியான சீர்கேடுகள் அவர்களிடத்தில் உண்டு என்று எரேமியா 14:7 சொல்கிறீரப்பா. ஆண்டவரே, ஓசியாவில் நாங்கள் வாசிக்கிறோம், அந்த சீர்கேடுகள் எல்லாம் ஆண்டவரே, அதை நான் திரும்பவும் அந்த சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்மிடமாய் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, தன் வாழ்க்கை இடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடான நீர் விரும்பாத சிலவற்றை நீர் நீக்கிவிட்டு அவர்கள் சீர் பொருந்திய ஜனமாய் நீர் மாற்றும்படி ஆண்டவரே, அவர்கள் திரும்பவும் அந்த மகிழ்ச்சியை, திரும்பவும் அந்த பலனை, திரும்பவும் ஆண்டவர் அந்த புதிய மனிதனாக, ஆண்டவரை திரும்பவும் அந்த ஆசீர்வாதங்களை, திரும்பவும் அந்த ஆறுதலை நீர் கொடுக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல உடைய பிள்ளைகள் இருந்தாலும் இப்பொழுதே திரும்ப அந்த ஆறுதல் வரட்டும், திரும்ப அந்த மகிழ்ச்சி வரட்டும், திரும்ப அந்த செல்வம் வரட்டும். ஆண்டவரை திரும்ப வேறே பாத்திரமாய் ஒரு புதிய மனிதனாய் நீர் உருவாக்கும்படியாய் திரும்ப அந்த புது பலன் அவர்களுக்கு வரத்தக்கதாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சோர்வடைய செய்கிறேன் ஆண்டவரை, அதிருப்தியடைய செய்கிறேன் ஆண்டவரை, பின்னிட்டு போகும்படியாய் ஆண்டவரை உணர்த்தப்படுகிற எல்லா சூழ்நிலையில் நான் எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர், நீங்க சொன்னீங்க, நீங்கள் நின்று பாருங்கள், இதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள், இதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை காத்திருந்து பொறுத்திருந்து ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்திருந்து தன் வாழ்க்கையை ஆண்டவரே சீர்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் திரும்பவும் இந்த 2வது சாய்ஸை ஆண்டவரே 2ஆம் தருணத்தை அவள் பயன்படுத்தி மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், வியாதி பலவீனத்தோடு இருக்கிற வியாதி பலவீனம் மாறட்டும், தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உங்களுடைய இரக்கம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தேவனுடைய நீங்காத பிரசனம் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகாதிருக்கட்டும். நீங்க அப்படி செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுவதாக இரட்சகராயிருக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரிய ஒரு அறிவிப்பு, தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சபையை சார்ந்த விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த அறிவிப்பு. உங்களுக்கு சில ஜெப விண்ணப்பங்கள் மெசேஜாக அனுப்பப்படும். ஒருவேளை இந்த ஆராதனைகளில் ஒரு சிலர் கேட்டது, ஐயா நாங்கள் காணிக்கை செலுத்த வேண்டுமே, அதை எப்படி என்று கேட்டார்கள். உங்களுக்கு என்னுடைய வங்கி அதனுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்பப்படும். அந்த மெசேஜை நீங்கள் பார்த்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அதில் செலுத்தலாம். அது நம்முடைய ஊழியத்துக்கு எதுவாக இருக்கும். தேவ பிள்ளைகளை தொடர்ந்து இந்த மெசேஜில் வருகிற ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த யூடியூப் வழியாக வருகிற இந்த ஆராதனைகளை தவறாமல் பங்கிடுங்கள், மற்றவர்களுக்கு அதை அறிவியுங்கள். தேவன் தாம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் யாவரும் சொல்லும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் வழி நடத்துதலும் சமாதானம் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you.